வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் பங்கேற்க தவேகாவுக்கு அழைப்புகள் விடுக்கப்படுமா? எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு தான் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு அழைப்புகள் விடுக்கப்படுமா என்ற கேள்விக்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் ஒன்றையும் அளித்துள்ளாராம். அதாவது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதற்காக ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் இணைந்து போட்டியிட வேண்டும் என்று கூறிய நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை ஆட்சியிலிருந்தே அகற்ற எண்ணுகின்றவர்கள் எங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளாராம். அது மட்டுமன்றி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்களே உள்ள நிலையில்தான் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக ஜூலை 7 முதல் மேட்டுப்பாளத்திலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாகவும் கூறியிருக்கிறாராம். அதனைத் தொடர்ந்துதான் இதனை அதிமுக தலைமையிலான எம்ஜிஆர் மாளிகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளாராம். இதன் பின் தான் செய்தியாளரை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சியின் கொடுமைகளை மக்களிடம் சொல்லி மாற்றத்திற்கான நம்பிக்கையை கண்டிப்பாக அதிமுக உருவாக்கும் என்று இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கமே கடந்த 50 மாத ஆட்சியில் மக்கள் அடைந்து வரும் துன்பங்களை எடுத்து கூறி அதிமுகவுக்கு ஆதரவு திரட்ட உள்ளோம் என்று கூறியிருக்கிறாராம். அது மட்டுமன்றி இந்த சுற்றுப்பயணத்தின் போது கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது. என்டிஏ கூட்டணிக்கு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்றும் அமித்ஷா கூட்டணியில் அறிவிப்பின் போதே அறிவித்து விட்டாராம். இதனைத் தொடர்ந்து கூட்டணியில் பங்கேற்க தவேகாவுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுக்கப்பட்டதாம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதில் ஒத்த கருத்துடைய கட்சியெல்லாம் இணைந்து போட்டியிட வேண்டும் என்று திமுக அகற்ற வேண்டும் என்று யாரெல்லாம் எண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் எங்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எங்களுடன் கட்சியில் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்து என்றும் அவர் தெரிவித்துள்ளாராம். அது மட்டுமன்றி இதன் மூலமாகத்தான் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தவேகா வர வேண்டும் என்ற விருப்பத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பதாகவும் பார்க்கப்படுகிறதாம். ஆனால் தவேகா செயற்குழு கூட்டத்தில் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதேபோல் தமாக தலைமையில் கூட்டணி என்று கூறப்பட்டு இருக்கிறதாம். அது மட்டுமன்றி அதேபோல் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று விஜய் திட்டவட்டமாகவும் கூறியிருக்கிறார். அதிமுகவான கதவுகளை விஜய் திறக்க வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறதா. இதனால் தொகுதி பங்கீட்டின் போது பாஜகவுடன் பிரச்சனை வரும் பட்சத்தில் தான் கடைசி நேரத்தில் கூட அதிமுக தவேகா கூட்டணி அமைய வாய்ப்பு இருப்பதாகவும் மக்கள் மத்தியில் பெரிதாக பேசப்பட்டு வருகிறதா. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என முடிவு இருப்பதில் சிக்கல் வரலாம் என்றும் எதிர்பார்ப்புகள் வளர்ந்து வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.